நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எதிர்மறை கதாபாத்திரம் ஒரு வில்லன் பண்ணணும், ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படின்னா ஒரு பெரிய புஜ பல பராக்கிரமத்தோட ஆஜானுபாகுவான உடல் தோற்றத்தோட பெரிய தாடியோட நீண்ட முடியோட அதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஒற்றை பார்வை போதும் பார்வையாளர்களை என்னால் மிரள வைக்க முடியுங்கிற பெரும் நம்பிக்கையோட, அது நடிகர் திலகமாயினும் சரி, அவரை எதிர்த்து நிற்கிற கதாபாத்திரம் இருந்தாலும் சரி, என்னுடைய நடிப்பால் அதை எட்டுவேன் என்று என்றும் எங்களை வியக்கத்தக்க வகையில் நடித்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்கினிய மகா கலைஞர் நாசர் சார் அவர்களை அன்போடு மேடை ஏற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கணும். அவரோடு சேர்த்து இந்த மேடையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு நான் வரும்போது நினைச்சேன், என்னது சிபி சத்யராஜ் அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா சத்யராஜ் சார் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அது எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, அமாவாசை மாதிரியான அவதாரமா இருந்தாலும் சரி, பெரியார் மாதிரியான பொறுப்பு மிகுந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, கட்டப்பா மாதிரியான கெட்டப்பா இருந்தாலும் சரி, இவரை விட்டா வேற ஆள் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிற வகையில இந்த மனிதரை நாம் நேசிக்கவும் முடியும், வெறுக்கவும் முடியும், இவர் மேல அன்பும் செலுத்த முடியும், இவரை பார்த்து ஐயோன்னு சொல்ல முடியும். தன்னுடைய நடிப்பின் மூலியமா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மட்டும்தான் கேட்கல ஏன் கட்டப்பா பாகுபலியை கொண்டாருன்னு, மற்ற எல்லாரும் ஒரு வருஷம் பூரா இதையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கட்டப்பா செய்தால் மட்டும்தான் எல்லோரும் கேட்க முடியும், அதை எங்கள் சத்யராஜ் சார் செய்தால் மட்டும்தான் எல்லோரும் கேட்க முடியும் என்று தன்னுடைய நடிப்பால் எப்போதும் இந்த மக்களை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சத்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு எடுப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன். சார் வணக்கம் சார். இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்தில் இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசித்து வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லு, நீங்கள் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையாக ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவன் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளோ பெரிய கேரக்டரு திரும்பியும் செட்டு போடணும், அதுக்குள்ளே அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டார். அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பித்தாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டார். இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை. அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னார், விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தது. இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது.
ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னான். அப்போவும் எனக்கு பயம், சரி இவன் எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடாவில் போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நடந்துச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதை வந்து இதுக்கு பின்னால் பெரும் கதைகள் இருக்குது, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையாக இதை முடிச்சிருக்கோம். ஆனால் அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ளே ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷி ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமாக எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்கள் பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பாக, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பார்ட் 2ல் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல் எங்கள் 2 பேருக்கும் 3 சாங் இருக்குது, 4 ஃபைட் இருக்குது. மொத்தமாக ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா?
எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது, வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் வந்து என்கிட்ட சொன்ன, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா, நாங்கள் நடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார், எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தா அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன், அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே பவன். ஜோதி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுறதுக்காக நடக்கிறது தான். அதனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயின் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் இப்போ பாடிட்டேன். பாகுபலி 2ல் வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமுல்லு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பாக ஏதாவது. ஆமாம், நிச்சயமா. மனோஜ் இல்லை, நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அப்புறம் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம 2 பேரில் நீங்கள் மட்டும் அவங்களுடைய இங்கே இருக்கீங்களா? ஸோ அதனால் நீங்களோட இதில் வந்து பவன் கல்யாண் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలని కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటుంది. రెడీ 3, 2, 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்கள் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்கள் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க, அதனால ஈஸியாக பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த 4th சிங்கிளுக்கு வந்து இவ்வளோ கலகலப்பாக இவ்வளோ நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு.
நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம், ரத்னம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். அது சின்ன அவ்வளோதான், அங்கேருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு. அவர் கூட போகணும் நாங்கள். அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார், சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலாம்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார். இறங்கிடலாமா சார்? ப்ளீஸ். நன்றி, ரொம்ப நன்றி சார். இந்த படத்திற்கு சார் வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த மேடையில் பார்க்கறதுல. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஹரிஹர வீரமல்லு உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், KS ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், KR சார். ஜோதியோடு நான் வந்து ஊழலல்லான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் it got released and time was going on and ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னன்னா, என்ன தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கரா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டூடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்றைக்கி வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్టంది, మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి అప్పుడు. సో ఐ వెంట్ టు విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్ దట్. ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు అట్లా. ఏం క్యారెక్టర్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిలిం, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏவனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில், இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி, ரத்னம் சார், யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வென்ட், ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர்கோ ఇట్. అండ్ చాలా థ్యాంక్స్ అండి. కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి. ఐ మీన్ లైక్ ఐ డోంట్ నో, థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి అ వెరీ బిగ్ ఫిలిం, a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வருகைக்கு. அடுத்து எங்கள் தமிழ் சினிமா நிறுத்திட்டாங்க, இவரை நான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, உங்கள் விருப்பத்தை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்ட்டு நீங்களே கூப்பிட்றீங்களாம்மா? யா, ரெடன் கிங்ஸ்லி சார் அவர்களை அன்போடு மறைக்கு அழைக்கிறோம். అమ్మ మొత్తానికి నేర్చుకున్నానమ్మ 2 పదాలు తమిళ్లో. அதாவது அவரை கூப்பிடுறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன், தமிழில் பேசி அந்த தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம்.
எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், இந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரோலாக இருந்தாலும் அவன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். போவேன் ஒரு சின்ன மிகச்சிற நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்ததாக இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் எல்லாரும் கலைஞர்கள் அப்படி இந்தியாவில் எந்த மொழியெல்லாம் இருக்கோ அந்த எல்லா மொழிகளுக்கும் சென்று தனது நடனக்கலையின் மூலமாக தனக்கென ஒரு தனி தடம் பதித்து கொண்டிருக்கிற, இப்போ நம்ம பார்த்த தாரா தாரா பாடலை இவ்வளவு அழகாக நளினத்தோடு எல்லாரும் திரும்ப திரும்ப 5 லாங்குவேஜ் இருக்குன்னா 5 லாங்குவேஜ்லேயும் 5 வாட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த, நான் விரும்பி ரசிக்கிற எங்கள் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு பூங்குத்து வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சோபி வந்து எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம் ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி வந்து கேட்ட உடனே வந்து இந்த படம் இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும், அதை வந்து ரசித்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவர் ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக அவர் பெருசாக டான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு, வந்து சொல்கிறது அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர, இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு.
அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேறு லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சாங். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் MBBS சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த படம். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேறு யாராச்சும் விட்டு என்னை மட்டும்தான் விட்டுருக்கீங்க? இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லோரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் மீட் பண்ணுது KR சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுற சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு, அந்த மாதிரி அந்த ஸோ கிங்ஸ்லி. அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே இதை படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் க்யூட்டு ஸ்வீட்டு, நீங்கள் தான் பயங்கர க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. முடிஞ்சால் செகண்ட் பார்ட்டில் எங்கள் ப்ரொடியூசர் 2 ஸ்டெப்பு போட வச்சுருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அடுத்ததாக இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, மேடையில் 4 பேர் ஏறுறாங்க, கீழே 2 பேர் தடுமாறுறாங்க, அங்கிட்டு சிதறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க மேலே பெரிய ஆச்சரியமாக அந்த படம் முழுவதும் பேசிட்டே இருந்தாங்க. காலையில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் மேம், 4 மணி நேரத்தில் அப்படியே நஞ்சு போயிட்டோம். ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆளே வேற ஆளை அடையாளம் தெரியாமல் போயிடும். ஆனால் இந்த படம் தொடங்கிய நாள் முதல் இந்த படத்துடைய நிறைவு நாள் வரை 4 வருடங்களாக தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய பொலிவை, தன்னுடைய திறனை அதே போல் அவங்க தக்க வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த உழைப்புக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் கதாநாயகி நிதி அகர்வால் அவர்களை மேடைக்கு ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. Put your hands together for our beautiful Nidhi Agarwal. There is a dialogue in Telugu, pattu pattu enta pattina padevalu leru akkada ani. అర్థమైందా? పట్టు పట్టును కూపుறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் வாய்ந்தில்லை ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமாக காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அது அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 உங்களுக்கு. சார் தேங்க்யூ சார். ஐ ஹாவ் டு சே நன்றி டு யூ சார். Okay. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first Ellarku Vanakam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go.
He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat. And he does not need to do these things. He's literally managing the other, actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா, இதுக்கு தான். இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na ungal patti pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Padikuda Pesno, I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku oru romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And enakku story mele, enakku direction mele, padam mele romba trust irukku. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேசுடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually, நான் choose பண்ணல, அவர் தான் choose பண்ணிட்டார் எனக்கு. No, but so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. பேன் இண்டியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you so much. Love you too. இப்படிலாம் சொன்னால் சிஎம் ஆயிட முடியாது தம்பி, அது கொஞ்சம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். இருக்கட்டும். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன் எப்போது ரொம்ப ரொம்ப வியப்படைகிறோன்னா, சாதனையாளர்களை பார்க்கும்போது வியப்படைகிறதில்லை, சாதனையாளர்கள் சாதாரணமாகவே இருக்கிறத துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.